தற்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தி. துணை முதலமைச்சர் பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்க உள்ளதாக வரும் தகவல்கள் வதந்திதான், பொய்யான செய்தி, யாரும் நம்ப வேண்டாம். வதந்திகளை பரப்பி பிழைப்பு நடத்துவோர் என் உடல்நலத்திலும் வதந்திகளை பரப்பினர். அது எடுபடவில்லை. நான் நலமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறேன். உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பது முற்றிலும் தவறான செய்தி, யாரும் நம்ப வேண்டாம். பரபரப்புக்காக துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார் என்ற செய்தி வதந்தி. என் உடல்நலம் பற்றியும் வதந்தி பரப்புவோர் பொய்யான தகவலை கொடுத்தனர். அது எடுபடவில்லை. நான் நலமாகவும் உற்சாகமாகவும் வாழ்ந்து வருகிறேன். சேலம் மாநாட்டை திசை திருப்பவே இந்த தவறான செய்திகளை பரப்புகின்றனர். இந்தியாவை வலிமையாக்குவதே இளைஞரணி மாநாட்டின் ஒரே கொள்கை. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் என்ற செய்தி தவறான செய்தி, யாரும் நம்ப வேண்டாம். வதந்திகளை பரப்பி பிழைப்பு நடத்துவோர் இதுபோன்ற வதந்திகளை பரப்பி மக்களை திசை திருப்ப நினைக்கின்றனர். யாரும் குழம்ப வேண்டாம். வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். பொய்யான செய்தி என்பது நாடறிந்த உண்மை. சேலம் மாநாட்டை திசை திருப்பவே எதிர்க்கட்சியினரின் சூழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கப்படுகிறது. இந்தியாவை வலிமையாக்குவதே இளைஞரணி மாநாட்டின் ஒரே கொள்கை. துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்க உள்ளார் என்ற செய்தி வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். வதந்திகளை பரப்பி பிழைப்பு நடத்துவோர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் என் உடல்நலத்திலும் வதந்தியை பரப்பி அது எடுபடவில்லை. நான் நலமாக உற்சாகமாக இருக்கிறேன் என்று துணை முதலமைச்சர் பற்றி விளக்கம் அளித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதனால் தற்போது வந்த அண்மை செய்தி, துணை முதலமைச்சர் பற்றிய விளக்கம் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். நன்றி, வணக்கம்.